إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, கண்ணியம் நிறைந்த ஜும்ஆவுடைய தினத்திலே சங்கமிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வீட்டிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தீனை கேட்க வேண்டும், பேச வேண்டும், அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய வீட்டிலே ஒன்று கூடி அமர்ந்திருக்கின்றோம். இறுதி மூச்சு வரை மார்க்கத்தை சிறந்த முறையில் பின்பற்றி வாழ்ந்து அதே நிலையில் இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற நற்பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அனைவருக்கும் ஒரு ஆசை. இந்த ஆசை என்றால் நம்முடைய பிள்ளைகள் ஹராமான காரியத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும், கண்ணியமாக வாழ வேண்டும், எந்த ஹராமின் பக்கமும் சென்று விடக்கூடாது, ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்ற ஆசை இல்லாத பெற்றோர்கள் யாரும் இல்லை. இஸ்லாம் அல்லாத பெற்றோர்களும் இதைத்தான் ஆசைப்படுகின்றார்கள். என்றால் முஸ்லிம்கள் எவ்வளவு அந்த விஷயத்திலே ஆசையாக ஆர்வமாக இருப்போம் என்பது எந்த விதமான மாற்றத்திற்கும் இடமில்லை. அதற்கு வழிகாட்டுத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே 114 சூறாவை இறக்கி அதிலே ஒரு சூறாவான சூரா லுக்மான் என்ற அத்தியாயம் பெற்றோர்களுக்காகவே பிரத்யேகமாக இறக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லலாம். எத்தனை பெற்றோர்கள் அந்த அத்தியாயத்தை படித்திருப்பீர்கள், தர்ஜுமாக்களை உணர்ந்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. லுக்மான் என்ற அந்த மனிதர் இருக்கின்றாரே, அவர் ஒரு நபியோ ஒரு சஹாபியோ அல்ல, மாறாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களிலே ஒருவர் தான். ஆனால் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு செய்கின்ற அந்த உபதேசம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் விரும்பி
அது குர்ஆனிலே ஒரு அத்தியாயமாகவே இறக்கிவிட்டான் என்றால் அந்த அத்தியாயத்தை பெற்றோர்கள் அவசியமாக முழுமையாக தர்ஜுமா செய்ய இங்கே நேரம் இல்லை. அவசியமாக ஜும்ஆவிற்கு பிறகோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதோ அந்த சூறாவுடைய தர்ஜுமாவை படித்தால் மட்டும்தான் பிள்ளைகளை சீர்படுத்த முடியும். சகோதரர்களே, பிள்ளைகள் சீராக வாழ வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னவென்றால் பிள்ளைகளை தொழக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டும், தொழக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும். சிலர் நினைக்கலாம் அதெல்லாம் நமக்கு தெரியாதா என்று. ஆனால் நடைமுறையில் தெரிந்து வைப்பதிலே எந்த நன்மையும் இல்லை. அதை அமல் செய்வதிலே ஹயாத்தாக இருக்கின்றதா, நாம் தெரிந்த விஷயங்கள் நம்முடைய நடைமுறைகள் இருக்கின்றதா என்பதுதான் மிக அவசியமான விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை தந்தது கேட்பதற்கும் பேசுவதற்கும் அல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையிலே மார்க்கம் கொண்டு அலங்கரிப்பதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீனை தந்திருக்கின்றார். சூரா முல்குடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது அல்லதி خلقல் மௌத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலன் வஹுவல் அஸீஸுல் கஃபூர் என்று அல்லாஹ் பேசுகிறார். எதற்கு உங்களுக்கு ஹயாத்தை தந்திருக்கின்றோம், எதற்கு உங்களுக்கு முடிவை தந்திருக்கின்றோம்? லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக. இன்னும் சோதனை ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, யார் தீனை அழகான முறையில் அஹ்ஸன் பின்பற்றுகிறீர்கள் என்று அல்ல. அதான் சொல்கிறார் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அஹ்ஸன் என்றால் அழகு என்று அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறார் அஹ்ஸனு அமலா, யார் அழகான முறையில் பின்பற்றுகிறீர்கள் என்று சோதிப்பதற்குத்தான் தீனை ஹயாத்தையும் மௌத்தையும் உங்களுக்கு தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகின்றான். சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த அடிப்படையிலே நம்முடைய நபிமார்கள் சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். பிள்ளைகளை சீர்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தொழுகை என்பதை புரிந்தார்கள். ஆகவே தான் லுக்மானுல் ஹக்கீம் என்ற அறிஞர் தன்னுடைய மக்களுக்கு சொன்னார்கள், யா புனை, அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த மக்களே, அகிமிஸ் ஸலா என்றார்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுகுங்கள் என்று சொல்லவில்லை, தொழுகையை நிலைநாட்டுங்கள் உங்களுடைய மௌத்து வரை என்றார்கள். ஐவேற தொழுகைகளை பேணுதலாக கடைபிடித்து வாருங்கள் மரணம் வரை என்றார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள் வஅ்முரு பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர், நன்மை ஏவி தீமையை தடுங்கள் என்றார்கள். யாருக்கு சொல்கின்ற உபதேசம்? ஜமாத்தார்கள் இமாம்களுக்கு அல்ல, ஜமாத்தார்கள் அழைப்பாளர்களுக்கு அல்ல, பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற உபதேசம் அகீமிஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், வஅ்முரு பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர், நன்மை ஏவி தீமை தடுக்கின்ற அழைப்பாளர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்றார்கள். பெற்றோர்கள் தன்னுடைய மக்களுக்கு செய்கின்ற உபதேசம் சகோதரர்களே, தீனுடைய வேலையை செய்யுங்கிறாங்க, தீனுடைய வேலையை செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது வஸ்பிர் அலா மா அஸாபக், பல பிரச்சனைகள், சோதனைகள், இன்னல்கள், துன்பங்கள் எல்லாம் உங்களை வந்து பார்க்கும். அப்படி வரும் பொழுது வஸ்பிர், பொறுமை என்ற ஆயுதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். சொல்லிவிட்டு இன்னதாலிக் லமின் அஸ்மில் உமூர், இதுதான் வீரமான செயல். எது? தொழுகை நிலைநாட்டுவது, நன்மையை தீமை தடுப்பது, இதுதான் வீரமான செயல் என்பதாக லுக்மானுல் ஹக்கீம் என்ற அறிஞர் தன்னுடைய மக்களுக்கு உபதேசம் செய்தார். அன்பார்ந்தவர்களே, ஆகவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களை பார்த்து சொன்னார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத், பெற்றோர்களே உங்களுடைய மக்களுக்கு தொழுகையை நீங்கள் கடமையாக்கி வளர்த்துவார்கள் என்றார்கள். குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கள்? தொழுகையை கடமையாக்கி வளர்ந்து வாருங்கள். ஒஹும் அபனா சிதி ஒஹும் அபனா அஷர சினின் வضربوهم عليها என்றார்கள். அவர்கள் 7 வயதை அடைந்து விட்டார்கள் என்றால் தொழுகுமாறு ஏவுங்கள். வضربوهم عليها ஒஹும் அபனா அஷர சினின், 10 வயதை அடைந்தும் அவர்கள் தொழாவிட்டால் வضربوهم عليها. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் மீது ரொம்ப பாசமாக இருப்பார். குழந்தைகளை பார்த்தாவதே மடியிலே அமரச் செய்து அவர்களை கொஞ்சுவார்கள், அவருடைய தலையை முத்தமிடுவார்கள். இவ்வளவு நேசமாக இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடிய விஷயம் என்று வரும் பொழுது, மார்க்கம் என்று வரும் பொழுது சொன்னார்கள் வضربوهم عليها, அடிச்சாவது அவர்களை தொழவியுங்கள் என்றார்கள். சகோதரர்களே, இதையெல்லாம் பெற்றோர்கள் செய்யாததின் விளைவுதான்
இன்றைய காலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு குவார்டர்லி எக்ஸாம் வந்தாலே பிள்ளைகளை எவ்வளவு தயார்படுத்துகிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு எக்ஸாம் வந்தாலே பிள்ளைகளை அதிகாலையிலே எழுப்பி தொலை வைப்பது என்ன, படிக்க வைப்பது என்ன, இரவு வந்தவுடன் டியூஷன் சென்றீர்களா என்று கேட்பதென்ன, இன்னைக்கு என்ன எக்ஸாம் என்று கேட்பதென்ன, நாளைக்கு என்ன எக்ஸாம் என்று கேட்பதென்ன, எப்போ விடுமுறை விடுவார்கள் என்று கேட்பதென்ன. அதிலே இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் வீட்டுக்கு வந்து விட்டார் என்றால் தந்தைமார்கள் பிள்ளைகளிடத்திலே மதரசாவிற்கு சென்றீர்களா, இஷா தொழுதீர்களா, மகரீபு தொழுதீர்களா, லஹர் அஸ்ர் தொழுதீர்களா என்ற கேள்வியை பெற்றோர்கள் கேட்பதே இல்லை. கேட்காதது விளைவுதான் இன்று கோயம்புத்தூரில் நடைபெறுகின்ற கவலையான துக்கமான செயல்பாடுகள். சகோதரர்களே, பிள்ளைகள் வழி தவறி செல்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு பங்கு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிடவே கூடாது. பிள்ளைகள் பசங்க கஞ்சா குடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க என்றால் அதிலே ஒரு பங்கு பெற்றோர்களுக்கும் இருக்கத்தான் செய்கின்றது. அதை மறுப்பதற்கல்ல. பிள்ளைகளை சீராக வளர்த்திருந்தாலும் அவன் ஏன் கஞ்சா குடிக்க போகிறான், அவன் ஏன் தண்ணி அடிக்க போகிறான் யோசித்து பாருங்கள். பெற்றோர்கள் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத விளைவுதான் பெற்றோர்களுக்கும் ஒரு பாவத்திலே ஒரு பங்கு இருக்கிறது. பிள்ளைகள் ஹராமான வழிக்கு சென்று விட்டால் பிறகு கதறி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. சமீபத்திலே கோயம்புத்தூர்ல, மற்ற இடங்களில் அல்ல, நம்ம ஊர் பற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. கோயம்புத்தூர்ல 4 வாலிபர்கள் தற்கொலை செய்திருக்கிறார். 4 வாலிபர்கள், வாலிப பெண்கள் அல்ல, 4 வாலிபர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஒரு வாலிபர் கஞ்சா வியாபாரி, இன்னொரு வாலிபர் லவ் ஃபெயிலியர், இன்னும் மற்ற 2 வாலிபர்கள் குடும்ப பிரச்சனைகள். யோசிச்சு பாருங்கள் சகோதரர்களே, கவலைக்குரிய செய்தி என்னவென்றால் 4 வாலிபர்களும் முஸ்லிம் வாலிபர்கள். அதுதான் மிகப்பெரிய கவலைக்குரிய செய்தி. அதுதான் கடந்த இந்த மாதங்களிலே, கடந்த சமீபமாக வருகின்ற மாதங்களிலே 4 முஸ்லிம் வாலிபர்கள் தற்கொலைக்கு சென்றிருக்கிறார்கள். அதில் ஒரு வியாபாரி, கஞ்சா வியாபாரி, முஸ்லிம் சகோதரர். சொல்வதற்கே கவலையாக இருக்கின்றது. யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, அந்த வாலிபத்தில் ஈமான் இருந்தது என்றால், அந்த பெற்றோர்கள் தன்னுடைய மக்களை சீர்படுத்தி இருந்தால் அவர்கள் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார்களா? ஆஹா, தற்கொலை என்பது விசாரணை இல்லாத நரகமாயிற்று. விசாரணை இல்லாமல் நரகம் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அந்த வழிக்கு நாம் சென்று விடக் கூடாது. நம்முடைய இலக்கு சொர்க்கம் தானே, நம்முடைய இலக்கு மறுமைதானே. துனியாவில் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, ஆகிரத் இருக்கிறது. அந்த ஆகிரத்தை வெளிச்சமாக்கலாம், கபரை வெளிச்சமாக்கலாம், ஈமானை எடுக்கலாம், அமல்களை எடுக்கலாம். அந்த ஈமானின் மூலமாக, அமல்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை அடையலாம் என்ற சிந்தனையை மக்களுக்கு ஊட்டி இருந்தார்கள் என்றால் இந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருப்பார்களா? காரணம் யார்? அதில் ஒரு பங்கு பெற்றோர்களுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. சகோதரர்களே, யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, இஸ்லாம் அல்லாதவர்களுடைய எண்ணிக்கை நமக்கு அவசியம் இல்லை. முஸ்லிம்களுடைய நிலைப்பாடுகளைத்தான் இப்போது நான் பேசி வருகின்றேன். பெற்றோர்களுக்கு என்ன, அவன் எப்படியா நல்லா படிச்சு நல்ல நிலைக்கு வர வேண்டும், அதுதானே ஆசைப்படுகிறார்கள். மாற்று கருத்துக்களை வர வேண்டும். இஸ்லாமிய கல்விமான்கள் அதிகரிக்க வேண்டும், இஸ்லாமிய பட்டதாரிகள் அதிகரிக்க வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எல்லா முன்னேற்றத்திற்குரிய வழிகளிலும் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். முஸ்லிம் வாலிபன் கலெக்டராக இருக்க வேண்டும், முஸ்லிம் வாலிபன் கமிஷனராக இருக்க வேண்டும், முஸ்லிம் வாலிபன் எல்லா துறையிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மாற்று கருத்துக்களை ஆக வேண்டும், உருவாக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அவரை நல்ல ஒரு ஈமான்தாரியாக உருவாக்க வேண்டும், நல்ல ஒரு தக்குவாதாரியாக உருவாக்க வேண்டும் என்பதிலே பல பெற்றோர்கள் கவனம் செலுத்துவது கிடையாது. கல்வி வேண்டும் என்பதற்காக ஏதோ ஸ்கூல்ல கான்வென்டா, இங்கிலீஷ் மீடியமா கொண்டு போய் சேர்த்திடுறாங்க. அவனுக்கு அங்கே ஜும்ஆ கிடைக்கிறதா என்று கூட சிந்திப்பதில்லை. நீங்க சேர்த்தக்கூடிய ஸ்கூல்ல ஒரு பிள்ளைக்கு ஜும்ஆ கிடைக்குதா சிந்தித்து பார்த்திருக்கின்றீர்களா? நீங்கள் சேர்த்தக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு அங்கே ஒவ்வொரு அரசனுடைய தொழுகை ஜமாஅத்தா கிடைக்கின்றதா? 3 ஜும்ஆ விட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் காஃபிராகி விட்டார் என்று கூறினார்களே, இந்த ஹதீஸை நம்பினீர்களா? இன்னைக்கு நிறைய ஸ்கூல் எக்ஸாம் லீவ் விட்டாச்சு, நிறைய பிள்ளைகளுக்கு உட்கார்ந்து இருக்கிறான். இஸ்லாம் அல்லாத ஸ்கூல்ல சேர்க்கிற பிள்ளைகள் இன்னைக்கு உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. அவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா? இன்னைக்கு பெருநாள் மாதிரி இருந்துச்சு அப்படிங்குவா. இந்த ஜும்மா கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்குது, ஜும்ஆ கிடைக்கின்ற அந்த சந்தோஷம் இஸ்லாம் அல்லாத ஸ்கூல்ல படிக்கக்கூடிய வாலிபர்களுக்கு
குழந்தைகளுக்கு. அவனை கேட்டு பாருங்க, நீங்க போற வழியில என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னைக்கு பெருநாளை மாதிரி இருந்துச்சு, அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள். மத்த நாள்ல ஒண்ணும் தெரியாது, ஜும்ஆங்கிற மாதிரியே தெரியாது. காபிர்கள் அமர்வதை போன்ற நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்து இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டாமா? பெற்றோர்கள் ஸ்கூலுக்கு சென்று இந்த ஸ்கூல்ல 200-100 வாலிபர்கள் முஸ்லிம் சகோதரர்கள் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஜும்ஆ நடத்துவதற்கு ஒரு கிளாஸ் ஏற்பாடு செய்து கொடுங்கள், இல்லாட்டி ஒரு ஹாலை ஏற்பாடு செய்து கொடுங்கள், இல்லை என்றால் ஒரு கிரவுண்ட்ல ஒரு இடத்தையாவது கொடுங்க, நாங்க ஜும்ஆ நடத்தணும் என்று பெற்றோர்கள் ஸ்கூல்ல போய் பேசி இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படி எதற்கும் அனுமதி தராவிட்டால் எதற்காக அந்த படிப்பு நமக்கு? யோசிச்சு பாருங்க. அந்த ஸ்கூல் நமக்கு எதுக்கு? எங்க ஈமானும் இபாதத்தும் போதிக்கப்படுகிறதோ அங்க கொண்டு போய் சேர்க்கணும். சில பெற்றோர்களுக்கு இலக்கு நாட்டம், முஸ்லிம் ஸ்கூல் எல்லாம் சரியான கல்வி இல்லை. நான் கேட்கிறேன், முஸ்லிம் ஸ்கூல்களிலே படித்த குழந்தைகள் டாக்டராக ஆகவில்லையா? முஸ்லிம் ஸ்கூல்களிலே படித்த குழந்தைகள் இன்ஜினியராக ஆகவில்லையா? முஸ்லிம் ஸ்கூல்களிலே படித்த குழந்தைகள் PhD MPhil பட்டங்கள் எல்லாம் வாங்கவில்லையா? தீனும் போதிக்கப்படுகிறது, துனியாவும் போதிக்கப்படுகிறது. அந்த வழியிலே சென்றால்தான் ஆகிரத்து வெளிச்சமாக இருக்கும் சொல்வதை மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய, குறிப்பாக இஸ்லாம் அல்லாத ஸ்கூல்ல படிக்கக்கூடிய வாலிபர்கள் எல்லாம் நான் அழைத்து நான் கேட்பேன், உங்க ஸ்கூல்ல ஒரு நிலைப்பாடுகள் என்ன சொல்லுங்கள் என்று. ஒரு வாலிபர், ஒரு சகோதரர், முஸ்லிம் சகோதரன், அந்த சகோதரனை அழைத்து நான் கேட்டேன், உங்க ஸ்கூல்ல எப்படி? கேட்ட உடனே அந்த வாலிபன் சொன்ன பதில் தான் சொல்றேன், அதிர்ச்சியான பதில். அந்த வாலிபன் சொன்னால், எங்க ஸ்கூல்ல, காலேஜ்ல கிடையாது, எங்க ஸ்கூல்ல கஞ்சா வியாபாரம் சாதாரணமாக நடைபெறுகின்றது. கஞ்சா அது என்ன? பால்கோவா? அதுல பால்கோவாவால் ஐஸ்கிரீம்? அது ஹராம், மூளையை பாதிக்கக்கூடியது, ஆகிரத்தை பாதிக்கக்கூடியது, துனியாவை பாதிக்கக்கூடியது. அதனால அந்த வாலிபன் சொல்கின்றான், இந்த ஸ்கூல்ல சாதாரணமா கஞ்சா வியாபாரம் நடக்குது, அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய பல வாலிபர்களும் இருக்கிறார்கள், வாலிப பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பார்த்தீங்களா? காலேஜில் இல்ல, இதெல்லாம் முடிச்சுதான் காலேஜுக்கு போறாங்க. அன்பார்ந்தவர்களே, ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுல பார்ட்டி, அந்த பார்ட்டி இந்த பார்ட்டின்னு போறது, நம்ம போய் எட்டி பார்க்கறது இல்ல. அந்த வாலிபத்தில் அது என்ன பார்ட்டி என்று கேட்டால் மெதுவாக சொல்வார்கள், அது ஹராமான பார்ட்டி தான், மாற்றுகிறது கிடையாது. ஹராமுகள் பரிமாறப்படுகின்றது, மதுக்கள் அங்கே பரிமாறப்படுகின்றது. சகோதரர்களே, ஈமான் இருந்தது என்றால், இறையச்சம் இருந்தது என்றால், ஒரு முஸ்லிம் வாலிபன் அதையெல்லாம் பயன்படுத்துவாரா? முஸ்லிம் பெண்கள் முதல் கொண்டு சில பெண்கள் அதை கஞ்சாவை வாங்கி டெஸ்ட் பார்க்கிறாங்க. டெஸ்ட் பார்க்கக்கூடிய பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று அந்த வாலிபன் அதை பதிவு செய்கிறார். கோ எஜுகேஷனில் படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா பாதுகாக்க வேண்டும். அதே வாலிபன் சொன்ன ஒரு செய்தி, கோ எஜுகேஷன்ல படிக்கக்கூடிய சில வாலிபர்களும் வாலிப பெண்களும் சில நேரங்களிலே ஜினா மேற்கொண்டு செய்து விடுகிறார்கள், நல்லா பாதுகாக்க வேண்டும். விபச்சாரங்கள் மேற்கொண்டு டீன் ஏஜ்களிலேயே 17, 18, 19 வயது அடைந்த வாலிபர்களும் வாலிப பெண்களும் மேற்கொண்டு ஜினாவை செய்து விடுகின்றார்கள். இந்த பருவத்திலேயே கால சூழ்நிலைகள் எந்த அளவுக்கு ஹராமிலை தூக்கி வீசுகிறது என்று பாருங்கள். சமீபத்தில் கூட கோயம்புத்தூர்ல 3 வாலிபர்கள் அரெஸ்ட் ஆனாங்க. வாலிபர்களுடைய பேர்களை பார்த்தா 3மே முஸ்லிம்கள். கஞ்சா கஞ்சா கஞ்சா. அந்த மொஹல்லாவில் விசாரித்து பார்த்த உண்மைதான். இந்த வீட்டு பசங்க 3 பேரு கஞ்சால அரெஸ்ட் ஆகிருக்கிறாங்க. ஒரு கேவலம் சோதரர்கள். சிறைச்சாலைக்கு சென்று உள்ள குழந்தை பேர் எழுதுவாங்க பாருங்க. அப்படி பேர் எழுதக்கூடிய போலீஸ்காரங்களே கேட்கிறாங்க, இந்த பேர் வரலாறுல இருக்கக்கூடியவருடைய பேர் தானேன்னு சொல்லி. இந்த பேரு வரலாறுகளிலே இருக்கக்கூடியவர்களுடைய பேரு தானே? யாருடைய பேர்? வரலாறு என்ன சொல்றாங்க? நபிமார்கள் சஹாபாக்களுடைய பேர் தானேங்கிறாங்க. இவ்வளவு பெரிய மானக்கேடான செயல்பாடுகள் பார்த்தீர்களா சோதரர்களே? வாலிபர்களை மார்க்கத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவுடைய பணியாளர்களாக உருவாக்க நாம் பாடுபட வேண்டும் சோதரர்களே. உங்களுடைய பிள்ளைகள் எந்த வயதை அடைந்தாலும் மதரசாவிற்கு அனுப்புவதை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள். எல்லா ஏற்பாடும் மதரசா. இது நம்ம தக்குவால தாரு திக்ர் என்ற ஒரு ஹிஃப்ஸ் மதரசா ஆரம்பிக்கப்பட்டு இன்று அந்த மதரசாவில் படித்த எத்தனை வாலிபர்கள் ஆலிம்களாக ஆகிவிட்டார்கள், ஹாஃபிதுகளாக ஆகிவிட்டார்கள். கோயம்புத்தூர் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கோயம்புத்தூர் இல்லை. இப்போ நான் டெக்னாலஜியை சொல்லல, நிறைய மதரசாக்கள் வளர்ந்து விட்டது.
பெண்கள் ஹிஃபுல் மதரசா, பெண்கள் ஆலிம் மதரசா, ஆண்கள் ஹிஃபுல் மதரசா என்று பல மதரசாக்கள் உருவாக்கப்பட்டு பல கோயம்புத்தூரிலே பல வாலிபர்கள் ஹாஃபிதுகளும் ஆலிம்களும் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். இதன் மூலமாக, இந்த மதரசாவின் மூலமாக அந்த மாணவர்கள் மார்க்கத்திற்காக அன்றாட வீடியோக்கள் வெளியிட்டும் ஆடியோக்கள் வெளியிட்டும் தாவா செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் இருக்கக்கூடிய இடங்களிலேயே. அப்படிப்பட்ட வாலிபர்களாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்களை நாம் உருவாக்க வேண்டாமா? அடுத்த ஜெனரேஷன் தீனுக்காக பாடுபடக்கூடியவர்களாக நாம் உருவாக்காவிட்டால் மறுமையிலே தப்பிக்க முடியுமா என்பதை பெற்றோர்கள் தன்னை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டுக் கொள்ளுங்கள். தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இணைத்து வைத்து அடுத்த ஜெனரேஷன் மார்க்கத்தை பாதுகாக்காவிட்டால் மறுமையிலே தப்பிக்க முடியுமா? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். நம்பிக்கை கொண்டவர்களே, நம்மளை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுறான். இங்க உட்கார்ந்து இருக்கிற நம்மளை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். நீங்கள் தீனுக்காக, எங்கள் மார்க்கத்திற்காக உதவி செய்யுங்கள், இவருடைய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபடுங்கள். அப்படி பாடுபட்டால் என்சுருக்கும், நானும் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய பாதத்தை இந்த பூமியிலே நான் நிலைநிறுத்த செய்வேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்கள், நபிமார்கள், சஹாபாக்கள் தன்னுடைய மக்களை எப்படி உருவாக்கினார்கள் என்பதை இரண்டாவது குத்பாவிலே பார்ப்போம். அகூலு கௌலி ஹாதா وأستغفر الله العظيم لي ولكم وأستعفي عني وعنكم ولجميع المسلمين فاستغفروه إنه كان غفارا. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين إلى يوم الدين وبعد. கண்ணியத்திற்குரிய அருமையான சகோதரர்களே, உங்களுடைய பிள்ளைகள் எப்படி துனியாவுடைய கல்வியிலே தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்களா என்று அவ்வப்போது அவர்களை நீங்கள் சோதிப்பதை போன்று, அவ்வப்போது அவர்களை நீங்கள் கண்காணிப்பதை போன்று மார்க்க விஷயத்திலும் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்களா, இபாதத்துடைய விஷயத்திலும் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்களா என்பதை கண்காணிப்பது பெற்றோர்கள் மீது ஃபர்த், கடமை என்பதை தயவு செய்து மறந்து விடாது. அகிலத்தின் அருக்கொடை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஈரக்குறையான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தின் தலைவி என்றார். அவ்வளவு பெரிய பாக்கியம். காரணம் என்ன? அவ்வளவு இபாதத் செய்தார்கள், அவ்வளவு அல்லாஹ்வை பயந்தார்கள், அவ்வளவு மார்க்க விஷயத்திலே துடிப்பாக இருந்தார்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படிப்பட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தின் தலைவி என்று சொன்னதற்கு பிறகு சொன்னார்கள், யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே, இத்தகில்லாஹ ஹைசுமா குந்தி, நீங்கள் எங்கே சென்றாலும் சரி அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றார். அது மதீனா விட்டு எங்க போக போறாங்க? எங்கேயும் அவர்கள் செல்வதில்லை. இருந்தாலும் சொன்னார்கள், என் மகளே, நீங்கள் எங்கே சென்றாலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்றார், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றார். சொன்னார்கள், லன் உக்னி அன்க் யௌமல் கியாமத்தி மினல்லாஹி ஷைஆ சலீனி மிம்மா லிமா ஷி'தி. உங்களுக்கு துனியால என்ன தேவையோ அதை இடத்தில் கேளுங்கள், நான் வாங்கி தந்து விடுகிறேன். முடிந்தால் மறுமைக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள் என்றார். யார்கிட்ட சொல்றாங்க? தன்னுடைய மகள்கிட்ட சொன்னார். மறுமையில வெற்றி அடைந்து கொள்வதற்காக, மறுமையில சொர்க்கத்தை அடைவதற்காக உங்களை நீங்கள் நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அடைந்து கொள்ளுங்கள் என்றார். இன்னைக்கு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறே அல்லாஹ்வை பயந்து கொள், டியூஷன் போற, டூருக்கு போற, நீ எங்கே சென்றாலும் மகனே அல்லாஹ்வை பயந்து கொள் என்ற வார்த்தையை பெற்றோர்கள் தன்னுடைய மக்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நைட் 9 மணிக்கு போறீங்க, போன உடனே கையில எடுக்கிறது ஃபர்ஸ்ட் போனு, தூங்குற வர போனு, காலையில் எழுந்து வேலைக்கு போறது, இதுக்கே கை கரெக்டா இருக்கும். வீட்டுக்கு சென்று பிள்ளைகளை அமர செய்து மார்க்க விஷயங்களை அவர்களுக்கு மத்தியிலே பேசுவதற்காக நேரத்தை ஒதுக்கக்கூடிய பெற்றோர்கள் காண முடிவதில்லை.
ஞாயிற்றுக்கிழமைனா அவங்க மேடத்துக்கு போயிடுறாங்க, இவங்க அப்படியே போயிடுறாங்க, ஃப்ரெண்டு வீடு சொந்தக்கார வீடு ஏதோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அப்படியே ஞாயிற்றுக்கிழமையும் கழிக்கப்படுகிறது. இப்படியே நிலை தொடர்ந்தது என்றால் அவங்க வழியில அவங்க போவாங்க, உங்க வழியில நீங்க போயிட்டு இருப்பீங்க. அதுதானே சோழர்களே. சில மக்கள் சொல்வதை பார்க்கிற தோளுக்கு கூட வாழ்க்கை இன்னைக்கு போய் அவர்கள் உபதேசம் செய்வது, அப்படிப்பட்ட பேச்சுகளை பேசக்கூடியவர்களுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையிலே அழகிய முன் உதாரணம் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கூட மகனை இபாதத்துடைய விஷயத்துல கண்காணிக்கிறார்கள். கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மகன் அப்படியே பள்ளிவாசலுக்குள்ள வந்தவனையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை பார்ப்பார்கள். அடுத்தது யார் திருமுகம் வருவாங்க, பையனை தேடுவாங்க, எங்க இருக்கிறாருன்னு இப்படியே பார்ப்பாங்க. இப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது பையன் உட்கார்ந்து இருக்கிறார். பையன் பக்கத்துல போய் உட்கார்ந்து சொன்னாங்க, மகனே, கல்யாணத்திற்கு முன்பதாக தொழுகை என்றால் ஃபர்ஸ்ட் சஃபிலே உன்னை நான் பார்ப்பேன், ஜிஹாது என்றால் முதல் சஃபிலே உன்னை பார்ப்பேன், மற்ற நேரங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே மார்க்க சபைகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் நீ உட்கார்ந்திருப்பாய், திருமணத்திற்கு பிறகும் உன்னை நான் கண்காணிக்கிறேன், தொழுகை என்றால் கடைசியாக வந்து நிற்கிறாய், ஜிஹாத் என்றால் கடைசியாக வந்து நிற்கிறாய், மார்க்க சபைகளிலே உன்னை தேட வேண்டியதாக இருக்கின்றது, உன்னுடைய இந்த ஈமானிய பலகீனத்திற்கு யார் காரணம் என்று கேட்டார்கள். உன்னுடைய இந்த ஈமானிய பலகீனத்திற்கு யாரு காரணம், உனக்கு என்ன ஆச்சு, உன்னுடைய ஈமான் குறைய என்ன ஆனது என்று கேட்கிறார்கள். எப்போ? கல்யாணத்திற்கு பிறகு சோதனைகளே. பார்த்தீர்களா? அதுதானே பெற்றோர்களுக்கு அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் வரை அவர்கள் பிள்ளைகள் யாருதான்? பிள்ளைகள் தான். அது குறைகளை சீர்படுத்த வேண்டும், நிறைகளை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். இன்னொரு விஷயம் பாருங்க, நபிமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் யார்? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி கூப்பிட்டு என்ன சொல்றாங்க? இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபியும் ஒரு நபி, இஸ்ஹாக் நபியும் ஒரு நபி. அவங்களை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க? யா புனை, என் அன்பார்ந்த மக்களே, யா பனி, யா பனி இன்னல்லாஹ் வஸ்ஸஃபா லக்குமுத்தீன், மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாருக்கு சொல்றாங்க? இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் ரெண்டு பேர் நபிமார்கள், தீனுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? யா பனி, அன்பார்ந்த மக்களே, இன்னல்லாஹ் வஸ்ஸஃபா லக்குமுத்தீன். துன்யான்னு சொல்லல, துன்யாவிற்கு ஒண்ணும் இல்லை, எடுத்துட்டு போறோமா ஒண்ணும் இல்லை. எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் கபர் மறுமையை சந்தித்துதான் ஆக வேண்டும். சொல்றார்கள், யா பனி இன்னல்லாஹ் வஸ்ஸஃபா லக்குமுத்தீன், மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சொல்லிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் என்றார்கள். யார்கிட்ட? இஸ்மாயில், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து சொல்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொல்கிறார்கள், யூசுஃபே அலைஹிஸ்ஸலாம், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிமாகவே தவிர மரணித்து விடாதீர் என்று சொல்கிறார்கள். சகோதரர்களே, இஸ்மாயில் நபி எதற்காக பாடுபட்டார்கள்? தீனுக்காக. குர்ஆனில் சூரா மரியமில் எல்லாம் பயன்படுத்துகிறார். வذ்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில் இன்னஹு கான ஸாதிகல் வஅத் வ கான ரசூலன் நபிய்யா வ கான يأمر أهله بالصلاة والزكاة வ கான عند ربه مرضيا. இஸ்மாயில் நபியை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். சொல்கிறார், இன்னஹு கான ஸாதிகல் வஅத் வ கான ரசூலன் நபிய்யா, உண்மையான நபியாக இருந்தார். அவருடைய பணி என்ன தெரியுமா? சொல்கிறார், இஸ்மாயில் நபியுடைய பணி وكان يأمر أهله بالصلاة والزكاة, தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே தொழுகும்படியும் ஜகாத் கொடுக்கும்படியும் ஏறி வந்தார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். وكان عند ربه مرضيا, ஆகவே அல்லாஹ்வுடைய பாசத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரா மரியம் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறார். நம்முடைய பிள்ளைகளை தொழக்கூடியவர்களாக மட்டும் உருவாக்கினால் போதுமானதல்ல, மார்க்கத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டும். சகோதரர்களே, தொழுகையின் பக்கம் அழைக்கக்கூடியவராக உருவாக்க வேண்டும், மார்க்கத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவராக உருவாக்க வேண்டும். சகோதரர்களே, அப்படி அழைத்து உருவாக்கி விட்டார் என்றால் அதனுடைய நன்மைகளிலே சிலர் பெற்றோர்களுக்கும் வந்து அடைந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவர் மரணம் அடைந்து விட்டால்
அவரை பின்தொடர்ந்து 3 காரியங்கள் அவருக்கு நன்மைக்காக வந்து கொண்டே இருக்கின்றது என்றார்கள். சதகத்துல் ஜாரியா, மூத்தானால் கூட நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் கபரிலே இருந்தார்கள். ஒன்றிய சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமான நன்மைகள். நம்மால் தீனுக்காக என்ன செய்ய முடியும்? மஸ்ஜித் கட்டுவது, பாய் வாங்கி கொடுப்பது, குர்ஆன் வாங்கி வைப்பது, ஹதீஸ் புத்தகத்தை வாங்கி கொடுப்பது, மதரசாக்களை உருவாக்குவது. நம்மால் தீனுக்காக என்ன செய்ய முடியுமோ அந்த பொருளாதாரங்களை, மார்க்க பணிகளை செய்வது சதகத்துல் ஜாரியா. இரண்டாவதாக சொன்னார்கள், பயனுள்ள கல்வியை கற்றுக் கொடுப்பது. யாரெல்லாம் அமல் செய்கிறார்களோ, அதை யார் பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களோ, அதை அமல் செய்கின்ற நன்மைகள், கற்றுக் கொடுக்கிற நன்மைகள் எல்லாம் உங்களை வந்து அடைகின்றது என்றார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், என்றார்கள், சாலிஹான மக்களுடைய பிரார்த்தனை என்றார்கள். சாலிஹான மக்களுடைய பிரார்த்தனை என்றார்கள். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சாலிஹான பிள்ளைகளாக உருவாக்கி விட்டீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். மரணத்திற்கு பிறகும் கூட அவன் கபர்ஸ்தானுக்கு வந்து பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக இருக்கின்றானா என்பதை சிந்தித்து பாருங்கள். மரணத்திற்கு பிறகு நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக அவன் ஆகுவான இருப்பானா என்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அப்படிப்பட்ட ஈமானை இறையச்சத்தை ஊட்டுவது ஃபர்ஸ்ட் கடமை பெற்றோர்களுக்கு என்பதை மறந்து விடாதீர்கள். மன்னர் அப்துல் அசீஸ் அவரிடத்தில் கேட்கப்பட்டது, மன்னர் அவரு அப்துல் அசீஸ் அவரிடத்தில் கேட்கப்பட்டது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்தா என்ன வச்சிருக்கீங்க, கொடுத்திருக்கீங்கன்னு கேட்கப்பட்டது. அதுதானே, உங்க பிள்ளைகளுக்கு சொத்தா கொடுக்கறதுக்கு என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க என்னமோ சொன்னாங்க, மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கின்றேன், அதை விட சொத்து இந்த துனியால ஒண்ணும் இல்லை அப்படின்னா. மன்னர் சோழர்களே, மன்னர் எவ்வளவு சொத்து நோடுற அவனுக்கு கேட்கப்பட்டது, உங்க மக்களுக்கு சொத்தா கொடுக்கறீங்க, கொடுத்து வச்சிருக்கீங்க, என்ன பேசி வச்சிருக்கீங்க, என்ன வசூல் பண்ணிருக்கீங்க என்று சொன்னாங்க. மார்க்க கல்வி, ஈமான்னா என்ன, தத்துவானா என்ன, அல்லாஹ்னா யாரு, முஹம்மது நபினா என்ன, குர்ஆன்னா என்ன, மார்க்கத்துக்கு நம்ம என்ன செய்யணும், மார்க்கத்தை நம்ம எப்படி பின்பற்றணுங்கிற இல்ம கொடுத்து வச்சிருக்கிற. இதை விட சொத்து துணியாலே ஆக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டான். அவ்வளவு பெரிய வார்த்தை பார்த்தீங்களா? அதுதான் பெற்றோர்களுக்கும் பிரார்த்தனை வந்து சேரும் சகோதரர்களே. அதாவது பெற்றோர்களுக்கும் நல்ல ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தும், பின்பற்றக்கூடியவர்களுக்கும் அதை ஏற்படுத்தும், அதற்கு வழிகாட்டக்கூடியவர்களுக்கும் சகோதரர்களே அதை ஏற்படுத்தும். அன்பார்ந்த சகோதரர்களே, பல வாலிபர்கள் கஞ்சா கடுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பல வாலிபர்கள் ஹராம் மதுக்களுக்கும் அந்த பல ஹராம்களுக்கும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களையும் வாலிப பெண்களையும் மார்க்கத்தை சொல்லி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சொல்லி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை சொல்லி அவர்களை சீர்படுத்துவது என்பது நம் மீது கடமை என்பதை மறந்து விடாதீர்கள். இறுதி மூச்சு வரை மார்க்கத்திற்காக வாழ்ந்து, மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் அமர்கின்ற அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும், நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் வழங்குவானாக. நரகத்திலிருந்தும் கபர் அஸாபிலிருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும், நமது பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், நமது குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. காசா பாலஸ்தீனத்தில் வாழ்கின்ற மக்கள், ரஃபா என்ற பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவியும் பாதுகாப்பையும் வழங்குவானாக. நாம் இழந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரைவாக முஸ்லிமுடைய கரத்திலே கொடுப்பானாக. உலக முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ, சிரமப்படுகின்றார்களோ, அவர்கள் மீது நம் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத் என்ற அவர்களை புரிவானாக. ரஹ்மத்தான மழையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது பொழியச் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.